ஏன் அதான் தெரியலையே, கண்ணு இல்ல. மாப்பிள்ள, உனக்கு தங்கத்தால தொட்டு கட்டி மாமியை விட்டு தாலாட்டு பார்த்து நான் மாமன்டா, என் மாத்த வாங்க. ஐயோ, குழந்தைகளுக்கு பசிச்சாதான் அழுவாண்ணே. உங்களுக்கு முன்ன பின்ன ஓஹோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலையா? என்னடா சொல்ற? நீங்க குழந்தைய கொடுங்க சொல்றேன். குழந்தையா? ஆமா. ஏய், குழந்தை கீழே போட்ட குழந்தை விட்டேன். அம்முச்சல்லி கண்ணு குட்டி வாம கண்ணு 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 ஆயாதுரா ஆயாதுரா அம்மச்சல்லி கண்ணு ஆயாதுடா கண்ணு பாலு குச்சா பாலு டோ 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 குடுக்குதமா. யோ பால் குடுக்குற தெல்ல தள்ளிப்பா. குச்சி 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 குட்டிமா குச்சி. எங்கப்பா என்னாச்சு? எனக்கு முட்டை கட்டிச்சு. கடிச்சு வச்சா முட்டை? அதுக்கு இன்னும் பல்லே முளைக்கல, கடிச்சு வச்சான். சும்மா 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 அப்படி தூ போட்டேன். இயற்கை என்ன பண்றது? இவ்வளவு பயங்கரமான காட்டுல இந்த சின்ன குழந்தைய எப்படி என்ன வளர்க்க முடியும்? உண்டாங்க மண்டு மண்டு ஏன் வளர்க்க முடியாது? ஏய், இந்த காட்டுல இருக்க மிருகங்கள் இருக்க, அதுக்கு ஒரு வாலு 4 கால் இருக்குல்ல. ஆனா ஏய், இப்பவே புரிஞ்சுக்க, ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன், எந்தெந்த வேளையில் உதைப்பான். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன், எந்தெந்த வேளையில் உதைப்பான். யாருக்கு இவர்களை தெரியும்? பார்வைக்கு குணம் என்ன புரியும்? ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. அன்னை மடியிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை. அன்னை மடியிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை. அன்பு மழலையில் வஞ்சம் இல்லையே, மனிதர் யாவரும் நல்லவரே. அன்பு மழலையில் வஞ்சம் இல்லையே, மனிதர் யாவரும் நல்லவரே. தாய் கொடுத்த பால் குடித்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்னது போல் இல்லை. ஒரு வாலும் இல்லை 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. பாவம் ஓரிடம் பழிகை ஓரிடம், பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். பாவம் ஓரிடம் பழிகை ஓரிடம், பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலம்தான் இருக்கும். கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும்.
கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும், யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும், தர்மத்தின் கண்ணை அது திறக்கும். ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவனே. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால குழந்தையை பார்க்காம இருக்கவே முடியாதுமா. கவலைப்படாத நளினி, சுந்தரம் தன்னுடைய கண் மாதிரி குழந்தையை காப்பாத்திட்டு வர்றாரு. என்னவோ விமலா, இனிமேல குழந்தையை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குமா. நான் அங்கதான் போறேன், வா போலாம். எங்க புறப்பட்ட? என் குழந்தையை பார்க்க. அந்த சனியை எங்கேயோ தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருக்க, மறுபடி அதை பார்க்கவோ இங்க கொண்டு வரவோ நினைச்ச நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. விமலா, நீ போகலாம். இனிமே இந்த இடத்தை விட்டு நகர்ந்தே உன் காலை ஒடிச்சிடுவேன். இதுக்காகத்தான் என்ன இங்க எடுத்துட்டு வந்தீங்களா? இந்த உலகத்தை விட்டு என்னைக்கோ உன்னை விரட்டியிருப்பேன். ஏன் செய்ய தெரியுமா? நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் செஞ்சிருக்கிறேன். காதல் கல்யாணங்கள் எல்லாமே கண்ணீரையும் கலகத்திலையும் முடியுதுன்னு இந்த உலகம் தப்பா நினைக்க கூடாது பாரு. அது மாத்திரமல்ல, என் குடும்ப கௌரவம் வேற தடுக்குது. என்ன இப்படி வார்த்தையால சித்திரவதை செய்யறதை விட ஒரேடியா கொண்டு போட்டுங்க. அது உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. இனிமே இந்த வீடுதான் உனக்கு சிறை. இங்கேயே கிடந்து சாவு. இனிமே இந்த வீடுதான் உனக்கு சிறை. இங்கேயே கிடந்து சாவு. சாவு 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 சாவு. மிஸ்டர் அண்ணாமலை, விமலா குழந்தை இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. நீங்க பின்தொடர்ந்து போய்
விமலா நீயா? என்ன இது? யார் உன்னை கட்டி போட்டது? இங்க ஏன் வந்த? என்ன வந்தது? கிரி ரொம்ப கோவமா இருக்காருங்க. நளினிக்கு பெரிய ஆபத்து, அத சொல்லத்தாங்க வந்தேன். இந்த பாவி அண்ணாமலை என்ன இப்படி கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தை இல்லாத காரணமா தான் இருக்கும். இந்த கொண்டு போய் நளினிட்டு ஒப்படைச்சிரு. நீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஒப்படைக்க போறேன். ஐயோ, ஏன் பயப்படுற? அண்ணாமலை தான் குற்றவாளிக்கு ஆதாரம் நமக்கு முழுது கிடைச்சு போச்சேன். அதோ அவனு வரான். சரிங்க. நளினி, உன் குழந்தைய காப்பாத்தியாச்சு. நளினி, நளினி. ஐயோ, ஹலோ டாக்டர். டாக்டர், நான் விமலா பேசுறேன். நம்ம நளினிக்கு என்ன பண்ணுது? நளினி, என்ன இது நளினி? விமலா, நல்ல நேரத்துல நீ போன் பண்ண, இல்லைன்னா நளினி தூக்க மாத்திரைக்கு பலியா இருப்பா. ஐயோ, நளினி என்ன காரியம் செஞ்ச? என் குழந்தை வேணும். இதோ உன் குழந்தை. குழந்தை இந்த ராஜா, ராஜா. மாமா, நிச்சயமா அவர் எந்த குற்றமும் செய்யல மாமா. எல்லாத்துக்கும் அந்த பாவி அண்ணாமலை தான் காரணம். கவலைப்படாதம்மா, எப்பாடு பட்டாவது அவனை விடுதலை செய்து காட்டுறேன். வாங்க மாமா. ஆண்டவரே, இப்ப நான் சாப்பிடுற உணவு நீ கொடுத்த தர்மம். இதுக்கு என் நன்றி. இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். சுந்தரம், நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த வக்கீல் இவருதான். நிச்சயமா உங்களை விடுதலை செய்வாரு. மாமா, மாமா. விமலா, இவனுக்காக நான் வாதாட முடியாது. மாமா, என்ன சொல்றீங்க? இவன் அந்த கொலை கொள்ளை எல்லாத்தையும் நிச்சயமா செய்திருப்பான். காரணம் கேட்காத, நான் வர்றேன். என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அவர் எனக்கா வாதாட மாட்டாருமா, கவலைப்படாத. என் வழக்க வேற இடத்துல ஒப்படைச்சிருக்கேன், அவன் கவனிச்சுக்குவான். சுந்தரம், நடக்கட்டும். இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களை நோக்கும் போது சுந்தரம் குற்றமற்றவர் என்று உறுதியாகிறது. அண்ணாமலையின் வீட்டில் கிடைத்த கள்ளப்பாட்டு உடை, அதிலிருந்த இரத்தக்கரை, கோவிலில் போலீசார் சுட்டதனால் அண்ணாமலையின் வலது தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்தின் வடு, பணப்பெட்டியின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கள்ளத்தங்க வியாபாரம் பற்றிய கடிதம், இவைகள் அனைத்தும் சுந்தரத்திற்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் சுந்தரமே கண்டுபிடித்ததன் மூலம் போலீஸ் இலாகாவிற்கு பெரிதும் உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சுந்தரம் ஓட்டிச் சென்ற லாரியின் பிரேக்கை கழட்டி வைத்ததன் மூலம் ஒரு கொலைக்கு காரணமாக இருந்ததும் அண்ணாமலைதான் என்பது சாட்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சுந்தரத்தை குற்றவாளி அல்ல என தீர்மானித்து விடுதலை செய்கிறேன். அண்ணாமலையின் மீதான வழக்கு தனியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீங்களா? ஏங்க வந்தீங்க? மறுபடியும் எதுக்கா வந்தீங்க? நளினி, கோர்ட்ல குற்றவாளி இல்லைன்னு இவர் விடுதலை செய்துட்டாங்க. நளினி விடுதலையா? திருட இல்ல, கொலகாரி இல்லன்னு சட்டம் உன்னை விடுதலை செஞ்சிருக்கும். ஆனா நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குற குற்றத்துல இருந்து இந்த சமூகம் உன்னை நிச்சயமா விடுதலை. கிரி, மறுபடியும் இப்படி அநியாயமான பழிய மேல் சுமத்தாங்க. உங்க கண்படாத இழத்து போற, அது சொல்லிட்டு போத்தான் போ, பேசப்போ. நானே உனக்கு மாலை போட்டு வழி அனுப்பி வைக்கிறேன். ஆனா தனியா போக வேண்டாம், இந்த தரங்கிட்ட கூட்டிக்கிட்டு தம்மதியாவே போ. பாத்தீங்களா, இதுக்காகத்தான் முதல்ல கேட்டேன். ஏன் இங்க வந்தீங்க? அனாவசியமா நீங்களும் ஏன் என் வாழ்க்கையில் நெருப்பள்ளி கொட்டீங்க? போங்க, இங்க இருந்து போயிடுங்க. என் கண்ணு இருக்காது, நிக்காதீங்க. போங்க, போயிடுங்க. ஏன்டா நினைக்கிறேன்? போடா, அவளை எடுத்துக்கிட்டு போ. அம்மா, அம்மா, அம்மா. நளினி, என்னம்மா? மாப்பிள்ள, நான் கேட்க வேண்டாம்னு தான் நினைச்சேன். நம்ம குடும்பத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு மாமா. இவன் தான் உங்க மகளோட சிச்சி, என் குடும்பத்தையே குட்டிச்சோளாக்குனேன். நிறுத்து. உன் குடும்பத்தை நானா குட்டிச்சோளாக்கிறேன்?
உனக்கு தெரியாத உண்மையை நான் இப்ப சொல்ல கேளு. ஐயா, மிஸ்டர் கிரி ரொம்ப நல்லவன். உங்க மகனுக்கு தகுந்த கனவு அவன்தான். ஒரு சாமியார் உங்ககிட்ட வந்து வாதாடினாவே ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவன் வேற யாரும் இல்ல, நான் தான். நீயா? ஆமா மிஸ்டர் கிரி, உங்க கல்யாண சொன்னைக்கு உள்ள கூட வராம வாசப்படியிலே நின்னு உங்களுக்கு வாழ்த்து கூறிவிட்டு போனானே ஒரு பிச்சைக்காரன். அவன் யார் தெரியுமா? யாரு? அவனும் நான் தான். ஐயா, இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நான் ஏன் செஞ்சேன்? இந்த கல்யாணத்துக்காக நான் ஏன் பாடுபட்டேன்? ஏன் பாடுபட்டேன் நான் சொல்றேன். பிறந்திருக்கிறதே ஒரு குழந்தை, இதுக்கு ஒரு அப்ப வேண்டாமா? இதுக்காக நீ செய்த பரிதாபம் தெரியுமா? போயிடு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நினைக்காத. போயிடு துரோகி. ஏன் நிக்கிறேன்? நீ போ. ஓகே சார், கேட்டீங்களா? உங்க மகள் விபச்சாரியா, நான் அவளோட காதல்மா. எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றா உங்க மாப்பிள்ள. போகட்டுமா? நீங்க பேச மாட்டீங்க. நான் போயிட்டு வரலாம். நன்றி. வா. தொடாதே. நான் உன் கூட வர முடியாது. ஏய், நீ போகலன்னா உன் பெணம் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். போகட்டும், நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உங்க கையாலே என் கழுத்தை நெரிச்சு என்ன கொண்டுடுங்க. அவ என் மனைவி, அவளை கொல்லவும் எனக்கு உரிமை உண்டு. அதை தடுக்க எனக்கு உரிமை இருக்கு. உரிமையா? பாத்தீங்களா மாமா, உங்க மகளுக்கு நேரடியாவே உரிமை கொண்டாட வந்துட்டான். இப்போ சாக வேண்டியது இவன் இல்லை, இவன் தான். ஐயோ, அவரை அடிக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயோ. ஏய், என் மனைவியை தொட்டடையே முறிக்கிறேன். அவன் செத்துட்டான். இனிமே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை மகனேன்னு கூப்பிட மாட்டேன். ஏய், சொட்டு சொட்டா ஒரு அத்தத்தை சுண்ட வைக்கிறேன். இது என்ன அக்கிரமம்? இவரையே அடிக்கிறீங்க? வாங்க, நம்ம போயிடலாம், வாங்க. இதான் போ. உன்னை உயிரோட போக விட மாட்டேன். எங்க இப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க, காப்பாத்துங்க. என்ன யாரும் காப்பாற்ற வேண்டாம். என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியும். மிஸ்டர் கிரி, உங்க கை வலிக்கிற வரைக்கும் நடிங்க. நான் இப்பயே தான் நிற்பேன். என் உடம்புல இருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன், நகரவே மாட்டேன். இப்படி எல்லாம் நீ சொல்றதுனால உன் மேல இறக்கப்பட்டு விட்டுடுவேன் நினைச்சியா? ஏய், நீ என் மனைவி பத்தி நினைச்சியே, அந்த இதயத்திலிருந்து வர்ற ரத்தம் உன் உடம்புல எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் அடிப்பேன் அடிப்பேன் அணு அணுவா சித்திரவதை செய்வேன். யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. என்ன எதுக்கு இப்படி வேணும் அடிப்பட்டு சாவறீங்க? போயிடுங்க. என்னங்க? ஐயோ, உனக்கு இறக்கவே இல்லையா? நீ மனுஷனா மிருகமா? சுந்தரம், சுந்தரா, என்னங்க அவரை கொள்ளாதீங்க. உங்களை தயவு செஞ்சு கெஞ்சு கேட்க. தடுக்கலையா? 2 பேருமா சேர்ந்து சாவுங்க. ஐயோ, அம்மா, என்னங்க? நிறுத்துங்க. ஐயோ. ஏய் கிரி, அவருடைய வாழ்வுக்கா இத்தனை காலம் பாடுபட்டேனோ, இந்த தொல்லையெல்லாம் அனுபவிச்சேனோ, அந்த நல்லி அடிச்சல்ல, என் கண் முன்னால் அடிச்சல்ல, இனிமே நான் பொறுக்க மாட்டேன். உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஐயோ, அத்தா. ஏய், என் நல்லியா விபச்சாரின்னு சொன்னேன். அண்ணா, நிறுத்துங்க. அம்மா, அப்பா, அப்பா, இதையும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேப்பா? போய் அவரை காப்பாத்துங்கப்பா, அவரை காப்பாத்துங்க. அப்பா, என் மங்களத்தை காப்பாத்துங்க. என்ன விதவையாக்கிடாதீங்கப்பா, என்ன விதவையாக்கிடாதீங்க. சுந்தரா, சுந்தரா, ஏய் நிறுத்துறா, நிறுத்துறா. வேண்டாம், அவனை கொன்னுடலான்னு பாக்குறியா? அப்படின்னா இவன் உங்க மகன் மேல சுமத்துற கணக்கத்தை ஒத்துக்கொள்ள போறீங்களா? ஐயோ, இல்ல இல்ல. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. மாப்பிள்ள, இவன் யார் தெரியுமா? நளினியோட கூட பிறந்த அண்ணன். என் மகன் மாப்பிள்ள, என் மகன். ஆஹா, அண்ணா, சுந்தரம் நளினியோட அண்ணனா? சுந்தரம் நம்ம மகனா? அப்பா, அப்பா, சுந்தரம் என்னுடைய அண்ணனா? என் கூட பிறந்த அண்ணனா? ஆமா. இது ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல? ஆமாமா, சின்ன வயசுல நான் தான் இவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன். அண்ணே, சுந்தரண்ணே, பாத்தீங்களா? காஷ்மீருக்கு 3 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. புறப்பட வேண்டியதுதான் பாக்கி. நானும் போக தயாராயிட்டேன். ஏன்னா
என் சபலத்தை நான் நிறைவேற்றிட்டேன்ல. எங்க அப்பாவை என்ன மகனேன்னு கூப்பிட வச்சுட்டேன். சேச்சே, கூப்பிட்டேன்டா, ஆனா மனப்பூர்வமா கூப்பிடல. என்ன? என் மகளோட மாங்கல்யம் காப்பாற்றப்படணுமேங்கிறதுக்காக அப்படி கூப்பிட்டேன். ஏய், நீ அன்னைக்கு மயில் குத்தம் கொடுத்து என்ன கொல்ல பாத்தியே, அந்த நிகழ்ச்சியை நான் மறக்கலடா, நான் மறக்கல. ஐயோ, அதுக்கு நான் தாங்க காரணம். உங்களை வசியப்படுத்துறதுக்காக சுந்தர அண்ணன் கையில இருந்து 1 ரூபாயை பிடிங்கிட்டு நான் தாங்க மயில் தூத்தத்தை கொடுத்தனுச்சேன். அப்ப நான் சின்ன காளிமுத்தா இருந்தேன், தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. சுந்தரம், இன்னும் சுந்தரமா இல்ல, நீ என் மகன். என் தோல்வியை ஒத்துக்கிட்டு 1000 முறை சொல்றேன், நீ என் மகன்டா, என் மகன். மகனே, மகனே. சுந்தரம், நீங்க யாருன்னு தெரியாம உங்க மேல அபாண்டமா பழி சுமத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். அழாதீங்க. இப்பவாவது என் தங்கச்சி ஏத்துங்க. நளினி, என் குழந்தை கொண்டா, என் குழந்தை கொண்டா. என்னப்பா டாக்ஸி வருமா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க.